வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, எதிரிகளுடைய மறைமுக செயல்கள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். சஷ்டமாதிபதி பாதக பார்வையால உங்களுக்கு வெளிப்புற எதிரிகளை விட மறைமுக எதிரிகளின் தொல்லைகளை அதிகமா இருந்திருக்கும். உங்கள் வளர்ச்சி, புகழ் மற்றும் திறமையை கண்டு பொறாமை கொண்டவங்க உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு எதிராக பல சதி திட்டங்களை தீட்டியிருந்திருப்பாங்க. தொழில் செய்யற இடத்துல உங்க பெயரை கெடுக்க போலி வதந்திகளையும் பரப்பினாங்க. செய்வினை, பில்லி சூனியம் போன்ற அமானுஷ்ய பயங்களை கூட உங்களுக்கு விதைக்க முயன்றிருந்திருப்பாங்க. நீங்க எதையும் நேர்மையா எதிர்கொள்ள நினைத்தாலுமே பின்னணியில இருந்து கொண்டு உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளுடைய மறைமுக செயல்கள் உங்களை மிகவும் சோர்வடைய செய்திருந்திருக்கும். வாழ்க்கையிலேயும் அதாவது உங்களுடைய சஷ்டமாதிபதியின் பாதக பார்வை உங்க மேல வெளிப்புறமா பார்வை பதியறதால தான் உங்களுக்கு வெளிப்புற எதிரிகளை விட மறைமுக எதிரிகள் தொல்லைகள் தான் உங்களுக்கு அதிகமா இருந்து கொண்டு வந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியும் புகழும் மற்றும் திறமையை கண்டு பொறாமை கொண்டு இருந்திருப்பாங்க அவங்க. அதுக்காகவே உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு எதிராகவே பல சதி திட்டங்களை தீட்டியிருந்திருப்பாங்க. தொழில் செய்யற இடத்துலயுமே உங்க பெயரை கெடுக்க போலி வதந்திகளை பரப்பியிருந்திருப்பாங்க. செய்வினை, பில்லி சூனியம் போன்ற அமானுஷ்ய பயங்களை கூட உங்களுக்கு விதைக்க முயன்றிருந்திருப்பாங்க அவங்க. நமக்கு அது மட்டும் இல்லாம குடும்ப அமைதியை குலைத்த மூன்றாம் நபர்கள் உங்களுக்கு வந்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. உங்க குடும்பத்துல நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்ல உதவி செய்வது போல உள்ளே நுழைந்து மூன்றாம் நபர் குடும்ப அமைதியை முற்றிலுமே குலைத்து எரிந்திருப்பார். அண்டைய வீட்டார், போலி உறவினர்கள் அல்லது சுயநலம் பிடித்த நண்பர்கள் என்ற போர்வையில தான் வந்திருந்திருப்பாங்க. உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் விஷத்தை கக்கி பிரிவினையை தூண்டிவிட்டிருந்திருப்பாங்க. மூன்றாம் நபரின் பேச்சை கேட்டு உங்க குடும்பத்தினர் உங்களை எதிர்த்த போது அந்த நபர்களின் சதி திட்டத்தை முறியடிக்க முடியாம நீங்க கையேந்தி நின்ற நிலை மிகவும் கொடூரமாவே அமைந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க குடும்பத்தில் நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்ல உதவி செய்வதாவே கூறி வந்த மூன்றாம் நபர்கள் தான் உங்க குடும்ப அமைதியை முற்றிலுமாவே குலைத்து எரிந்து போயிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டுமல்லாம அவங்க அண்டை வீட்டாராகவோ அல்லது போலி உறவினர்களாகவோ அல்லது நான் சுயநலம் பிடித்த நண்பர்கள் என்ற போர்வையிலையுமே வந்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அவங்க தான் உங்களுக்குள்ளேயும் உங்க குடும்பத்துக்குள்ளேயும் விஷத்தை கக்கி பிரிவினையை உங்களுக்குள்ள தூண்டி விட்டு போயிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயும். அந்த நபர்களுடைய சதி திட்டத்தை நீங்க முறியடிக்க முடியாம நீங்க கையேந்த நிலையை மிக கொடூரமாவே உங்க வாழ்க்கையில அமைந்து போயிருந்திருக்கும். வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத வேதனைகள் ஏற்பட்டிருந்திருக்கும். இத்தனை சோதனைகளும் ஏமாற்றங்களும் இழப்புகளும் சேர்ந்து உங்கள் மன ஆழத்தில ஆறாத வடுக்களாவே மாறிவிட்டிருந்திருக்கும். இரவுல தனிமையில் இருக்கும்போது கடந்த காலத்துல நீங்கள் சந்தித்த துரோகங்களும் அவமானங்களுமே நினைவுக்கு உங்க கண்களை கண்ணீராக பெருகின்றிருக்கும். நாம் யாருக்கு என்ன தீமை செய்தோம், நமக்கு ஏன் இந்த நிலைமை என்று இறைவனிடம் கதறி அழுத தருணங்கள் உங்களுக்கு ஏராளம். இந்த வேதனைகள் உங்க இதயத்துல வடுக்களாவே தங்கிவிட்டாலுமே அவை உங்களை ஒரு வலுவான முதிர்ச்சி அடைந்த மனிதனாவே மாற்றியிருக்கின்றன என்பதை நீங்க நிதர்சனமான உண்மையாக உங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்த சோதனைகளும் ஏமாற்றங்களும் இழப்புகளுமே சேர்ந்து உங்க மன ஆழத்துல ஆறாவது வடுக்களாவே மாறிவிட்டு இருந்திருக்கும். இரவுல தனிமையில் இருக்கும்போது கடந்த காலத்துல நீங்க சந்தித்த துரோகங்களும் அவமானங்களுமே நினைவுக்கு உங்க கண்கள் கண்ணீரா பெருகி ஓடி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. நமக்கு ஏன் இந்த நிலைமை என்று இறைவனிடம் நீங்க கதறி அழுத தருணங்களும் ஏராளமாயிருக்கும். இந்த வேதனைகள் உங்க இதயத்துல வடுக்களாவே தங்கிவிட்டு இருந்திருக்கும். இவை அனைத்துமே இனி வரப்போகும் கடந்த கால வாழ்க்கையில உங்களுக்கு நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. புகழ் புகழ் மற்றும் மரியாதை உயரப் போகின்றது. மிதுனம் ராசினருக்கு சமூகத்துல நீங்க வாழும் பகுதியிலேயுமே பணிபுர இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும் காலகட்டம் இதுவாகும். நீங்க செய்யும் நற்பணிகளும் உங்களின் நேர்மையும் மற்றவங்களால அங்கீகரிக்கப்படும். அதாவது அரசியலும் கலைத்துறை பொதுச்சேவை மற்றும் பெரிய நிறுவனங்கள்ல இருப்பவங்களுக்கு உயரிய பதவிகளும் விருதுகளும் தேடி வரும். உங்களை பழித்து பேசியவங்க கூட இனி உங்களை முன்னேற்றத்தை கண்டுதான் வியந்து பாராட்டுவாங்க. உங்களின் கௌரவமும் அந்தஸ்துமே சமூகத்தில் ஒரு புதிய உயரத்தையே தொடப்போகின்றது வாழ்க்கையில.
உங்களுக்கு சமூகத்திலையும் நீங்க வாழுற பகுதியிலையும் பணிபுரியிற இடத்துலையுமே மதிப்பு மரியாதையும் பல மடங்கு உயரப்போகக்கூடிய காலகட்டம் இப்போது அமையப்போகுது. நீங்க செய்கிற நற்பணிகளும் உங்களுடைய நேர்மையும் தான் மற்றவங்களால அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு மரியாதையும் உயரப்போகின்றது வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம அரசியல்ல இருப்பவங்களுக்கும் கலைத்துறையில இருப்பவங்களுக்கும் பொது சேவை மற்றும் பெரிய நிறுவனங்கள் இருப்பவங்களுக்கு உயரிய பதவிகளும் விருதுகளுமே தேடி வரப்போகுது. உங்களை பழித்து பேசியவங்க கூட இனி உங்களின் முன்னேற்றத்தை கண்டு வியந்து பாராட்டுவாங்க. எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கப் போகின்றது. நீண்ட நாட்களா ஒரு நல்ல செய்தி வராதா, நம் வாழ்க்கை வராதா என்று தவமிருந்து காத்து கொண்டிருந்த மிதுனம் ராசினருக்கு இனி சுப செய்திகள் ஒவ்வொன்றாக வந்து சேரும். தொலைபேசி வழியிலேயோ அல்லது கடிதம் மூலயமாகவோ உங்களின் காதுகளை குளிர வைக்கக்கூடிய செய்திகள் வரும். வேலை வாய்ப்புக்கான நேர்முறை தேர்வுகள் முடிவுகள், விசா, அனுமதி, கடனுதவி ஒப்புதல் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலுமே நீங்க விரும்பியவாறே நல்ல செய்தியாக வந்து சேரப்போகிறது. இந்த செய்திகள் உங்களுடைய எதிர்கால கவலையை போக்கப் போகின்றது. உங்களுக்கு நீண்ட நாட்களா ஒரு நல்ல செய்தி வராதா என்று நம் வாழ்க்கை மாறாத என்று தவமிருந்து காத்து கொண்டிருந்தவங்களுக்கு இப்ப சுப செய்திகள் ஒவ்வொன்றாவே வந்து சேரப்போகுது. தொலைபேசி வழியிலேயோ அல்லது கடிதம் மூலியமாகத்தான் உங்களுடைய காதுகளை குளிர வைக்கக்கூடிய செய்திகள் வரப்போகுது. அது வேலை வாய்ப்பிற்கான நேர்முக தேர்வாகவோ அல்லது விசாக்காகவோ அல்லது விசா அனுமதியாகவோ அல்லது கடனுதவி ஒப்புதலாகவோ அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலுமே நீங்க விரும்பியவாறு நல்ல செய்தியாக வந்து சேரப்போகுது. உங்க வாழ்க்கை புதிய ஒளியை காணப்போகின்றது. உங்களுக்கு மிதுனம் ராசி நேயர்களே, இதுவரை நீங்கள் சந்தித்த துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் மற்றும் கண்ணீர் அத்தியாயங்கள் அனைத்துமே முடிவுக்கு வந்து உங்களின் வாழ்க்கை ஒரு புதிய விடியலை, புதிய ஒளியை காணப்போகின்றது. வாழ்க்கையில பொருளாதார வளம், குடும்ப மகிழ்ச்சி, தொழில் வளர்ச்சி, ஆரோக்கியம், புகழ் என அனைத்து துறைகளிலுமே ஒரு புதிய மறுமலர்ச்சி உண்டாகும். இறைவனின் அருளாலும் உங்களின் விடாமுயற்சினாலும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். இந்த புதிய காலகட்டத்தை ஒரு முழு நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வாழ்வுல சகல ஐஸ்வர்யங்களுமே பெற்று வாழ வாழ்த்துகிறோம். உங்க வாழ்க்கையை அதாவது மிதுனம் ராசி நேயர்கள் இப்ப நீங்க சந்தித்த துன்பங்களும் துயரங்களுமே போராட்டங்கள் கண்ணீர் அத்தியாயங்கள் அனைத்துமே இப்ப முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய விடியலையும் புதிய ஒளியை காணப்போகக்கூடிய நாட்கள் இப்போது அமையப்போகுது. பொருளாதார வளமும் அதிகரித்து குடும்பத்துல மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி, ஆரோக்கியம், புகழ் என அனைத்து துறைகளிலுமே ஒரு புதிய மறுமலர்ச்சி நமக்கு உண்டாக போகுது. இறைவனுடைய அருளாலுமே உங்களின் விடாமுயற்சினாலும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய இந்த புதிய காலகட்டத்தை முழு நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வாழ்வ சகல ஐஸ்வர்யம் பெற்று வாழ்த்த போறீங்க. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வேறு இடத்துலையுமே மதிப்பு மரியாதையும் பல மடங்கு உயரப்போகக்கூடிய காலகட்டம் இப்போது அமையப்போகுது. நீங்க செய்கிற நற்பணிகளும் உங்களுடைய நேர்மையும் தான் மற்றவங்களால அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு மரியாதையும் உயரப்போகின்றது வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம அரசியல இருப்பவங்களுக்கும் கலைத்துறையில இருப்பவங்களுக்கும் பொது சேவை மற்றும் பெரிய நிறுவனங்கள் இருப்பவங்களுக்கு உயரிய பதவிகளும் விருதுகளுமே தேடி வரப்போகுது. உங்களை பழித்து பேசியவங்க கூட இனி உங்களின் முன்னேற்றத்தை கண்டு வியந்து பாராட்டுவாங்க. எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கப் போகின்றது. நீண்ட நாட்களா ஒரு நல்ல செய்தி வராதா, நம் வாழ்க்கை வராதா என்று தவமிருந்து காத்து கொண்டிருந்த மிதுனம் ராசினருக்கு இனி சுப செய்திகள் ஒவ்வொன்றாக வந்து சேரும். தொலைபேசி வழியிலேயோ அல்லது கடிதம் மூலயமாகவோ உங்களின் காதுகளை குளிர வைக்கக்கூடிய செய்திகள் வரும். வேலை வாய்ப்புக்கான நேர்முறை தேர்வுகள் முடிவுகள், விசா, அனுமதி, கடனுதவி ஒப்புதல் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலுமே நீங்க விரும்பியவாறே நல்ல செய்தியாக வந்து சேரப்போகிறது. இந்த செய்திகள் உங்களுடைய எதிர்கால கவலையை போக்கப் போகின்றது. உங்களுக்கு நீண்ட நாட்களா ஒரு நல்ல செய்தி வராதா என்று நம் வாழ்க்கை மாறாத என்று தவமிருந்து காத்து கொண்டிருந்தவங்களுக்கு இப்ப சுப செய்திகள் ஒவ்வொன்றாவே வந்து சேரப்போகுது. தொலைபேசி வழியிலேயோ அல்லது கடிதம் மூலியமாகத்தான் உங்களுடைய காதுகளை குளிர வைக்கக்கூடிய செய்திகள் வரப்போகுது. அது வேலை வாய்ப்பிற்கான நேர்முக தேர்வாகவோ அல்லது விசாக்காகவோ அல்லது விசா அனுமதியாகவோ அல்லது
கடனுதவி ஒப்புதலாகவோ அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலுமே நீங்க விரும்பியவாறு நல்ல செய்தியாக வந்து சேரப்போகுது உங்க வாழ்க்கையில. வாழ்க்கை புதிய ஒளியை காணப்போகின்றது உங்களுக்கு. மிதுனம் ராசி நேயர்களே, இதுவரை நீங்கள் சந்தித்த துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் மற்றும் கண்ணீர் அத்தியாயங்கள் அனைத்துமே முடிவுக்கு வந்து உங்களின் வாழ்க்கை ஒரு புதிய விடியலை, புதிய ஒளியை காணப்போகின்றது வாழ்க்கையில. பொருளாதார வளம், குடும்ப மகிழ்ச்சி, தொழில் வளர்ச்சி, ஆரோக்கியம், புகழ் என அனைத்து துறைகளிலுமே ஒரு புதிய மறுமலர்ச்சி உண்டாகும். இறைவனின் அருளாலும் உங்களின் விடாமுயற்சினாலும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். இந்த புதிய காலகட்டத்தை ஒரு முழு நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வாழ்வுல சகல ஐஸ்வர்யங்களுமே பெற்று வாழ வாழ்த்துகிறோம் உங்க வாழ்க்கையை. அதாவது மிதுனம் ராசி நேயர்கள் இப்ப நீங்க சந்தித்த துன்பங்களும் துயரங்களுமே போராட்டங்கள் ஏன் கண்ணீர் அத்தியாயங்கள் அனைத்துமே இப்ப முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய விடியலையும் புதிய ஒளியை காணப்போகக்கூடிய நாட்கள் இப்போது அமையப்போகுது. பொருளாதார வளமும் அதிகரித்து குடும்பத்துல